ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। वासुदेवेन्द्रयोगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते। தத்துவபோதம் அதில் நாம் 5 டாப்பிக்கில் பார்த்துட்டு வர்றோம். ஃபஸ்ட்டு டாபிக் அதிகாரித்துவம், குவாலிஃபிகேஷன் டு ஸ்டடி வேதாந்தா. அடுத்தது ஜீவனுடைய விசாரம். அடுத்தது சிருஷ்டி, ஈஸ்வரனை பற்றிய விசாரம். அடுத்தது மகா வாக்கிய விசாரம். அடுத்தது பிரயோஜனம், இது படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம். இப்படி 5 டாப்பிக்காக தத்துவபோதம் பிரிந்திருக்கிறது. அதில் நாம் இப்போ ஜீவ விசாரத்தில் இருக்கிறோம். நம்பர் 2 டாபிக் ஜீவ விசாரம். ஜீவ விசாரம் ஆரம்பிச்சோன்ன ஒரு புதிய சொற்கள் 11 சொற்கள் வந்தது. அப்போ அந்த கேள்வி ஸ்டூடெண்ட் கேட்குறாரு, ஆத்மானா என்ன? அப்போ அவர் குரு சொல்கிற விளக்கம் ஃபஸ்ட்டு ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்திலிருந்து மாறுபட்டது. அப்போ ஸ்தூல சரீரங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த சரீரம். சூக்ஷ்ம சரீரங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இன்னொரு சரீரம். அந்த சரீரம் சக்தி ரூபம், கண்ணுக்கு தெரியாது. இப்போ கண்ணு இப்போ நம்ம கண்ணில் பார்க்குறோம் அப்படின்னா ஸ்தூலமான கண்ணு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு ஒரு சக்தி இருக்குது உள்ள, கண் இந்திரியம், அதுதான் சூக்ஷ்மம். அது இருந்தால் தான் இந்த கண்ணு செயல்படும். அப்படி ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரம் பார்த்தோம் 17 அங்கங்களை கொண்டது. 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 5 பிராணன், மனம், புத்தி, 17 கம்பார்ட்மெண்ட்ஸ். அடுத்தது இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது லாஸ்ட் கிளாஸ்ல காரண சரீரம். இந்த காரண சரீரம்ங்கிறது இந்த 2 சரீரத்துக்கும் இது காரணம். அதனால இதுக்கு பேர் காரண சரீரம். பாப்ப புண்ணிய ரூபம், வாசனா பின்னுடைய இருப்பிடம், அத காரண சரீரம். அது சூக்ஷ்மத்தை போல ஸ்தூலத்தை போல அறியக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். பார்க்கக்கூடியதோ புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் காரண சரீரம். அதை போய் உடம்புல ஆப்ரேஷன் பண்ணியெல்லாம் தேட முடியாது. சூக்ஷ்ம சரீரமே கண்ணுக்கு தெரியாத போது காரண சரீரங்கிறது என்ன, எப்படி புரிஞ்சுக்கணும், புரிந்து கொள்ளணும், அவ்வளவுதான். ஏன்னா இந்த 2 சரீரம் வருது அப்படின்னா சரீர துவயஸ்ய காரணம். இந்த 2 சரீரம் நமக்கு எதனால வந்தது? நான் செஞ்ச புண்ணிய பாப்பம், வாசனா ரூபம், அதுதான் காரண சரீரம். அது ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், சரீர துவயஸ்ய காரணம். ஏன்னா காரண சரீரத்தை புரிந்து கொள்வதுங்கிறது கொஞ்சம் சூக்ஷ்மமான விஷயம். அது உபனிஷத்துக்கள் போக போக தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு நாம் அதை சிந்திச்சுட்டு நாம் போயிடலாம். அடுத்தது 2வது, ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, காரண சரீரம் என்ன, மற்ற 2 சரீரத்துக்கும் சரீர துவயஸ்ய காரணம். இது இருக்கிறனால தான் நமக்கு சூக்ஷ்ம சரீரம் கிடைக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்தூல சரீரம் கிடைக்குது. அப்போ ஏன் மாறுபாடு வருது? ஒரு மனிதர் சரீரத்துக்குள்ளே ஏன் இத்தனை மாறுபாடு? மற்ற விலங்கு சரீரத்திலிருந்து நம்ம சரீரம் ஏன் மாறுபாடு? எல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான் பாப்ப புண்ணியம். அந்த பாப்ப புண்ணியத்தை தான் டிசைட் பண்றதுனால டிஃப்ரெண்ட் சூக்ஷ்ம சரீரத்தை பார்க்குறோம். கொசுடைய சூக்ஷ்ம சரீரம் வேற, என்னுடைய சூக்ஷ்ம சரீரம் வேற, நாயினோட சூக்ஷ்ம சரீரம் வேற, என்னுடைய சூக்ஷ்ம சரீரம் வேற. ஏன் இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் மாறுபாடு வருது? பிகாஸ் ஆஃப் திஸ் பாப்பா புண்ணியா வாசன ரூபமா இருக்கிற
பாப்ப புண்ணியம். ஸோ இந்த ரெண்டு சரீரத்துக்கும் முதல்ல காரண சரீரம் என்ன? காரணம். சரீர துவயசிய காரணம். அடுத்து ரெண்டாவது பார்த்தோம், நிர்விகல்பம்ங்கிற வேர்டு பார்த்தோம். நிர்விகல்பம் அப்படின்னா தனக்குள் எந்த விதமான வேறுபாடும் அற்றதுன்னு அர்த்தம். நிர்விகல்பம் தனக்குள். அதுக்கு சூக்ஷ்ம சரீரம்னா எத்தனை இருந்தது? 17 அங்கங்கள் இருந்தது. ஸ்தூல சரீரத்துல சொல்லவே வேண்டாம், எத்தனை டிவிஷன்ஸ், பிளவுகள், மாறுபாடுகள், வேறுபாடுகள். அது என்ன சொல்லுவோம்? நிர்விகல்பம். நோ வேற்றுமை, நோ டிவிஷன். அப்படிப்பட்டது எது? காரண சரீரம். அங்க போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 17 அங்கங்கள் உடையது, 108 எலும்பு உடையது அப்படி நம்ம பிரிக்க முடியாது. ஒரே மாறுபாடற்ற, என்ன சொல்லலாம், வேற்றுமையற்ற. அதுக்குதான் உதாரணம் எதை காமிச்சோம்? ஒரு ஆலமரத்தினுடைய விதைய பாருங்க. அந்த விதைக்குள்ள ஆலமரமே இருக்குது, அதனாலதான் ஆலமரம் வருது. ஆனா அது எப்படி இருக்குது? இது தண்டு பகுதி விதைக்குள்ள, இது இலைப்பகுதி, இது வேர் பகுதி அப்படிங்கிற வேறுபாடு நம்மளால பார்க்க முடியாது. ஜஸ்ட் லைக் தட் உதாரணம் கொடுக்கிறோம், சரிங்களா? அதை போல காரண சரீரத்தில் என்ன கிடையாது? நோ வேற்றுமை. முதல்ல புரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு சரீர துவயசிய காரணம். அடுத்தது இதற்குள்ள என்ன கிடையாது? காரண சரீரத்துல வேறுபாடுகள், வேற்றுமைகள், பிளவுகள் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது, நான் திருப்பி சொல்றேன். அடுத்தது அனிர்வாச்சியம்ங்கிற வேர்டு போட்டார். காரண சரீரத்துக்கு டெஃபினிஷன், மூணாவது டெஃபினிஷன் அனிர்வாச்சியம். அனிர்வாச்சியம்னா இப்படித்தான் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்போ ஒரு பொருளை எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கணும்? அதுக்குள்ள சில வேறுபாடுகள் இருந்தா தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ ஒரு புக் எடுத்து, ஒரு பேனாவே எடுக்கணும்னு வச்சுக்கலாம், இதனோட டெஃபினிஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுல சில வேறுபாடுகள் இருக்கணும். இது கேப்பு, இது பாடி, இதுக்குள்ள லெட்டு, இப்படி பல வேறுபாடுகள் இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? we can define. இப்ப பாருங்க, மைசூர் பாவினுடைய ஸ்வீட்டை டிஃபைன் பண்ண நம்மளால என்ன பண்ண முடியாது? டிஃபைன் பண்ண முடியாது. அதை போல இது அங்க எதன அந்த வேறுபாடு இல்லாததனால், நிர்விகல்பத்வாத், அதுக்குள்ள வேறுபாடு இல்லாததுனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியல? இன்னதுன்னு நம்மளால சொல்ல முடியல. அதுக்குள்ள நிர்விகல்பத்வாத்துல தான் நம்மளால என்ன வருது? அனிர்வாச்சியம். இப்ப ஆகாசம் என்ன? அதுக்குள்ள வேறுபாடே கிடையாது, நம்மளால டெஃபினிஷனே கொடுக்க முடியாது. அதே பூமி நம்ம என்ன பண்ணலாம்? டிஃபைன் பண்ணலாம், ஏன்னா அதுக்குள்ள அத்தனை வேறுபாடு இருக்கு. ஸோ வேறுபாடு இல்லாததுனாலதான் எப்படி ஆகாசத்தை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியலையோ அதை போல காரண சரீரம் அனிர்வாச்சியம். ஏன் இந்த அனிர்வாச்சியம்? இது ஒரு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அது மித்தியா. காரண சரீரம் என்ன? மித்தியா தன்மையான சொரூபத்வாத் அனிர்வாச்சியம். ஒரு மித்தியாவாக இருக்கிறதுனால நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருள் எடுங்க, டெஃபினிஷன் சொல்லும் போது அது என்ன ஆகாது? டெஃபினிஷன் கரெக்டா போய் ரீச் ஆகிறது இல்ல. ஏன்னா அது மித்தியா. மித்தியா ரூபத்வாத் அது என்னது? அனிர்வாச்சியம். அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதாவது அதுக்குன்னு ஒரு என்ன பார்த்தோம்னா, விவஸ்தையற்றது, இருக்குன்னு சொல்ல முடியாத, இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு தன்மையை, ரியாலிட்டியை பெற்றிருப்பதால் நம்மளால அதை டிஃபைன் பண்ண முடியல. இப்ப அதுக்கு உதாரணம் என்ன பார்த்தோம்? ஒரு பாம்பை நீங்க கயிற்றை பாம்பா பாக்குறீங்க. நீங்க அந்த கயிற்றை பாம்பா பாக்குற அந்த பாம்பு உண்மையான பாம்பு இல்லைங்க, கயிற்றை நீங்க பாம்பா பாக்குறீங்க வச்சுக்கோங்க. அந்த பாம்புக்கு நீங்க டிஃபைன் சொல்ல முடியுமா? ஏன்? நீங்க என்னதான் அந்த பாம்புனுடைய நீளம் நான் பார்த்த பாம்புனுடைய நீளம் 5 அடி, அது கட்டுக்கட்டா இருந்தது, அப்படி நீங்க என்ன டெஃபினிஷன் கொடுத்தீங்கனாலும் அது அந்த பாம்புக்கு போய் சேராது, அந்த கயிற்றுக்கு தான் போய் சேரும். அங்க பாம்பே இல்லாத போது நீங்க வேற கொடுக்குற டெஃபினிஷன் வேற போய் அங்க மேட்ச் ஆகுமே என்ன? சோ நீங்க என்னதான் டெஃபினிஷன் கொடுத்தாலும் மித்தியாவுக்கு அது சத்திய வஸ்துக்கு தான் போய் சேரும். ஸோ அதனாலதான் அது இன்னது நம்மளால டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாது. யூ cannot explain by words. ஆனா சாஸ்திரம் என்ன பண்ணுது? நம்மளை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் சாஸ்திரம். அடுத்து என்ன பார்த்தோம்? 4வது அனாதி. அந்த வேர்டு அனாதிங்கிற வேர்டு. காரண சரீரத்துக்கு என்ன பார்த்தோம்? அனாதி. அனாதினாங்க
தொடக்கமற்றது, அதாவது அதுக்குன்னு ஒரு காரணமற்றதுன்னு பேரு. இப்ப நான் அனாதினா அப்ப அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளை என்ன சொல்றோம்? அனாதின்னு சொல்றோம். அந்த மாதிரி காரணம் யாருன்னு தெரியல அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு என்ன பேர் சொல்றோம்? அனாதி. காரணம் இல்லாதது அப்படின்னு என்ன அர்த்தம்? காரண சரீரம் அனாதின்னு என்ன புரிஞ்சுக்கணும்? அதுக்கு அம்மா அப்பா இல்லைன்னு புரிஞ்சுக்கூடாது. காரண சரீரம் அனாதினா அதுக்குன்னு ஒரு காரணம் கிடையாது, ஒரு காரணத்திலிருந்து இது வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் அதற்கு இல்லை. காரணம் இல்லாததால் அனாதி, அதனால அனாதின்னு சொல்லுவோம். அப்புறம் அடுத்தது இன்னொரு அனாதிங்கிறது தோற்றமற்றது. அதாவது அதுக்கு ஒரு பர்த்டே அப்படிங்கிற ஒரு டைம் குறிப்பிட்டு இந்த காலத்தில் தோன்றியது பர்த் டைம் சொல்ல முடியாது. காரணமற்றதுனால அனாதின்னு சொல்றோம், அம்மா அப்பா இல்லாத மாதிரி. அடுத்தது அதுக்கு தோற்றம் கிடையாது. ஏன் அதுக்கு காலம், ஒரு இந்த காலத்தில் இது தோன்றியதுன்னு ஏன் சொல்ல முடியாது? ஏன் இந்த காலத்தில் சொல்ல முடியாதுன்னா காலத்துக்குள்ள உட்பட்ட விஷயத்தை நல்லா தெரிஞ்சோம்னா தெரிஞ்சுக்கலாம். காரண சரீரம் காலத்துக்கு உட்பட்டது கிடையாது, காலத்துக்குள்ள சிக்காது. இப்போ ஒரு பொருள், நம்ம ஒரு காலத்தை குறிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கு இடைப்பட்டது என்னன்னு சொல்றோம்? காலம். சூரியன் உதித்தல், திருப்பி ரெண்டாவது தடவை உதித்தல், இது ரெண்டுக்கு இடைப்பட்டது என்னது? 2 ஈவென்ட்ஸ். எப்படி இப்ப நீங்க டிஸ்டன்ஸ் சொல்லணும் வச்சுக்கலாம், 6 கிலோமீட்டர். நீங்க நான் பாட்டு சொல்றேன், எங்க 6 கிலோமீட்டருங்க. உடனே என்ன கேட்பீங்க? எதுக்கு இடையில 6 கிலோமீட்டர்? அடுத்த கேள்வி வருது இல்லையா? 2 பாயிண்ட்ஸ். டிஸ்டன்ஸை டிஃபைன் பண்ணோம்னா என்ன வரணும்? 2 பாயிண்ட் வரணும். ஈரோடு பக்கத்தில் இருக்கிற ஊரை சொல்லி இது 6 கிலோமீட்டர், பெருந்தரை 10 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர். 12 கிலோமீட்டருங்க. ஆனால் எதுக்கு 12 கிலோமீட்டர்? யூ மஸ்ட் டிஃபைன் 2 பாயிண்ட்ஸ். அப்பதான் டிஸ்டன்ஸ் நம்ம டிஃபைன் பண்றோம், டிஸ்டன்ஸ் அப்பதான் உள்ள வருது. அதை போல காலத்தை நீங்க எப்ப டிஃபைன் பண்ண முடியும்? வாட் இஸ் த டைம்? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அதாவது 2 ஈவெண்ட்டுக்கு நடுவுல இருப்பதுதான் காலம். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், சூரியன் உதித்தல், மறுபடியும் சூரியன் உதித்தல், இதுக்கு இடைப்பட்டது என்னது? ஒரு நாள். அப்ப அந்த ஒரு நாளை பேஸ் பண்ணி ஒரு வாரம், அதை பேஸ் பண்ணி தான் என்ன வருது? மாதம். அதை பேஸ் பண்ணி தான் வருடம், அதை பேஸ் பண்ணி தான் யுகங்களே கணக்கிடப்படுகிறது. ஆச்சா? இங்க இப்ப காரண சரீரத்துல காலம்ங்கிறது நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னா, ஏன்னா அங்க என்னவே கிடையாது, நோ எக்ஸ்பீரியன்சஸ். அனுபவங்கிறது அங்க ஏற்படுவது கிடையாது. அதனாலதான் பாருங்க, நீங்க தூங்க செல்லும் போது நம்ம எதுல அபிமானம் கொண்டு தூங்க போறோம்? காரண சரீரம். அப்ப நீங்க பாருங்க, அதுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா இந்த நிமிஷத்துல நான் உள்ள போனேன், தூக்கத்துக்குள்ள போனேன் நம்மளால சொல்ல முடியாது. இவ்வளவு நேரம் தூங்குனேன்னு சொல்ல தெரியாது. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் கடிகாரத்தை பார்த்து நாம என்ன உறுதி பண்ணிக்கிறோம்? 5 மணி நேரம் நாம தூங்கி இருக்கிறோம். பெட்டுக்கு போன டைம் தூங்குன டைம் கிடையாது. பெட்ல போய் படுத்துட்டு 3 மணி நேரம் தூக்கம் வராம இருக்கவங்களா இருக்காங்க, சரிங்களா? பெட்டுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு நீங்க பெட்டுக்கு போய் படுத்துட்டீங்க அப்படின்னா அது நாட் ஸ்லீப்பிங் டைம், ஸ்டார்டிங் டைம் கிடையாது. ஏன்னா ஸ்லீப்பிங் டைமோட ஸ்டார்டிங் டைம் நம்மளாலையும் சொல்ல முடியாது, பக்கத்துல இருக்கிறவங்களாலையும் சொல்ல முடியாது. நீங்க தூங்குறீங்களேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? தூக்கத்துக்குள்ள விழுகிறோன்ட்டா அங்க உள்ள என்ன கிடையாது? நோ எக்ஸ்பீரியன்சஸ். அதனால அனுபவங்கள் இல்லாததுனாலதான் தூக்கம்ங்கிறது என்ன ஆகுது? நம்மள காலத்தை கடந்த தத்துவமாக இருக்குதுன்னு பாக்குறோம். அப்ப நம்ம அந்த ஜீவன் எது மேல ஐடென்டிபிகேஷன் பண்றான்? காரண சரீரத்துல அவன் ஐடென்டிபிகேஷன் பண்ணும் போதுதான் அவன் என்ன பண்றான்? தூக்கத்துக்குள்ள போறான். சோ அங்க என்ன கிடையாது? அனாதி. புரியுதுங்களா? அனாதிங்கிறது 2 சொன்னேன். ஒண்ணு அதற்கு காரணம் இல்லாதது. இப்ப சாரி அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? நூல். அந்த மாதிரி இதுக்கு காரண சரீரத்துக்கு என்ன கிடையாது? காரணம் கிடையாது. கால தத்துவத்திற்கு அப்பாற்பட்டது காரண சரீரம். இது ரொம்ப ரொம்ப வேதாந்தத்துல புரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம். காரண சரீரம் அங்க என்ன பார்க்க முடியாது? காலத்தை நம்மளால, கால தத்துவத்துக்கு இது என்ன ஆனது? அப்பாற்பட்டது. ஏன்னா சூக்ஷ்ம சரீரம்னா என்ன தெரியும்? ஒரு பர்த் டைம் சொல்லிடலாம். ஸ்தூல சரீரத்துக்கு என்ன சொல்லிடலாம்? ஒரு பர்த் டைம் சொல்லலாம். ஆனா காரண சரீரத்துக்கு என்ன கிடையாது? கால தத்துவத்தை அது கடந்தது. ஆனா நம்ம என்ன கேட்கிறோம்? எங்க அஜ்ஞானம் எப்ப ஆரம்பிச்சது?
காரண சரீரம்ங்கிறது நத்திங் பட் அஜ்ஞானம் தான். அப்போ அந்த அஜ்ஞானம் எப்படி ஆரம்பிச்சது? காலத்தை கடந்த தத்துவத்துக்கு நம்ம என்ன சொல்ல முடியாது, காலம் குறிப்பிட முடியாது. அடுத்து என்ன பார்த்து இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த கிளாஸ்ல அவித்யா ரூபம். இந்த காரண சரீரத்துக்கு அடுத்த வேர்டு அவித்யா ரூபம். அவித்யா ரூபம்னா என்ன? மித்யா ரூபம். அவித்யான என்ன அர்த்தம்? மித்யா ரூபம். அது ஒரு காரணத்திலிருந்து வராதது. இப்போ ஒரு பால் இருக்கு, 1 லிட்டர் பால் பெறைய ஊத்துறோம், அது ஒரு குவான்டிட்டி தயிர் கிடைக்குது. அப்போ அந்த பாலுங்கிறதுல இருந்து தயிர் வந்தது அப்படிங்கிற நம்ம என்ன பண்றோம், உண்மையை அதிலிருந்து வந்திருக்குங்கிற அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை போல தயிர் எதுலேருந்து வந்து என்ன சொல்லுவோம், பால் இருந்து வந்ததுன்னு சொல்லுவோம். அதை போல காரண சரீரம் நாட் ஃப்ரம் எனிதிங். அப்ப எதுதான் இதுக்கு ஆதாரம்? எதா இருந்தாலும் ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? ஜஸ்ட் லைக் தட் வந்துன்னா அது அவஸ்தையற்றது. அப்ப இதுக்கு எதுதான் ஆதாரம்? ஆத்ம தத்துவம் தான் இதற்கு ஆதாரம். புரிஞ்சுங்களா? இப்ப ஸ்தூல சரீரத்துக்கு எது ஆதாரம்? சூக்ஷ்ம சரீரம் ஆதாரம். இப்ப சூக்ஷ்ம சரீரத்துக்கு எது ஆதாரம்? காரண சரீரம் ஆதாரம். காரண சரீரத்துக்கு எதுங்க ஆதாரம்? ஆத்மா, பரமாத்மாவை ஆதாரமாக கொண்டுள்ளது காரண சரீரம். அப்போ எப்படி காரண சரீரம் எப்படி ஆத்மாவின் மேல் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தத்துவம். உண்மையில் காரண சரீரம் எப்படி பாம்பு போல, எது கயிற்றின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட பாம்பு போல இந்த ஆத்ம தத்துவத்தின் மேல், சத்வஸ்துவின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட உள்ளது காரண சரீரம். சோ இப்ப இதனுடைய ரியாலிட்டி என்ன? ஒன்றின் மேல் ஏற்றி வைத்துட்டோம் அப்படின்னா, இப்ப பாம்பு கயிறு எடுக்கிறோம். அந்த உதாரணத்துல பாம்புங்கிறது என்னது? ஒரு டெம்பரரி ஒன். ரியாலிட்டி என்னது? ஒரு டெம்பரரி திங். பாம்பு அங்க இருக்கிறது கயிறு தான் நிஜம், எப்பவுமே இருக்கிறது கயிறு. ஆனா பாம்புங்கிறது எவ்வளவுதான்? ஒரு டெம்பரரி எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா? அதை போல இந்த காரண சரீரம் என்பது டெம்பரரியான எக்ஸிஸ்டன்ஸை கொண்ட மித்யா. காரண சரீரம் என்னது? மித்யா. ஆத்மாவின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு தத்துவம். நீங்க பாருங்க, ரிவர்ஸ் திங்க் பண்ணி பாருங்க. அதுவே மித்தியாகும் போது அதிலிருந்து வந்த சூக்ஷ்ம சரீரம், அதிலிருந்து வந்த ஸ்தூல சரீரம் எல்லாமே என்னதான்? மித்தியா. காரண பிரபஞ்சம் எது மேல ஏற்றி வச்சிருப்ப? சரீரத்தை சமஸ்டி விட்டுட்டு சமஸ்டிக்குவாங்க. காரண பிரபஞ்சம். இத காரண சரீரத்துடைய புட்டுகதர் என்னது? காரண பிரபஞ்சம். அது எதை? பிரம்ம தத்துவம். ஆசிரியம் பிரம்ம தத்துவம். அதுவே மித்தியாகும் போது அதிலிருந்து வந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் அனைத்தும் என்னது? மித்யா. இது சைட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்த விட 6வது வார்த்தை சத் ஸ்வரூப அஜ்ஞானம். சத் ஸ்வரூப அஜ்ஞானம். இப்ப இதை நாம புரியறதுக்கு நம்ம எங்க போறோம்? காரண காரிய பிரக்ரியா, காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. அங்க போய் தான் இந்த வேர்டை நம்ம புரிஞ்சுக்கணும். காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி ஒரு லா ஆஃப் தியரி. காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரிங்கிறது ஒரு லா. இப்போ அந்த காரண காரிய அந்த பிரக்ரியா டெக்னிக் தியரி எப்படி வேணா எடுத்துக்க. காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. அந்த காசுங்கிறது காரணம், எஃபெக்ட்ங்கிறது காரியம். இப்ப காரணம் காரியம் இத பத்தின விசாரம். நீங்க பாருங்க, காரணம்ங்கிறது எதை எடுத்துக்கலாம்? மண்ணு. காரியங்கிறது என்னது? பானை. சொல்லி சொல்லி போர் அடிக்குதுங்கன்னா தங்கம் எடுத்துக்கலாம். காரணம்ங்கிறது என்னது? தங்கம். வளையல், செயின், தங்கத்திலிருந்து செய்யப்பட்ட வளையல், செயின், இதெல்லாம் காரியம் எடுத்துக்கங்க. இதுல நமக்கு ஒரு அறிவு தெரியுது. என்ன தெரியுது? காரணத்தின் குணம்தான் காரியத்தில் இருக்கும். தங்கத்தினால் செய்யப்பட்ட செயின்ல தங்கத்தினுடைய குணம் இருக்கும். நீங்க வயசு வருஷாவா போட்டு பாருங்க. அப்ப டெஃபினட்டா காரியத்தின் குணம் எங்க இருக்கும்? காரணத்தில் இருக்கும். ஒரு பானை இருக்கு, மண்ணில் செஞ்சா அந்த பானைங்கிறது காரியம். அது அதனுடைய மண்ணினோட தன்மை எங்க இருக்கும்? காரியத்தில் இருக்கும்.
ஸோ காரியத்தில் எதனோட தன்மை இருக்கும்? காரணத்துடைய தன்மை இருக்கும். காரியத்தில் காரணத்துடைய தன்மை தான் இருக்குமே தவிர வேறொரு புதிதான தன்மை வராது. இப்போ கோல்டு வந்து என்னது? அது ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஷைனிங். அதுலேருந்து செய்யப்பட்ட வளையல், செயின், அது எப்படித்தான் இருக்குது? அந்த ஷைனிங். ஷைனிங்கிறது யாரோட குணம்? தங்கத்துடைய குணம். ஸோ காரணத்தினுடைய குணம் எங்க இருக்கும்? காரியத்தில் இருக்கும். தங்கத்தின் குணம் நெக்லஸ்ல இருக்கும், செயின்ல இருக்கும். இப்ப காரணத்தை வைத்து நம்ம என்ன பண்றோம்? காரியத்தை முடிவு பண்ண முடிகிறது, அப்படித்தானே? காரணத்தை வைத்து காரியத்தை என்ன பண்றோம்? அதனோட தன்மை என்னன்னு நம்மளால முடிவு பண்ண முடியும். இப்ப காரணம் எது? விதை எடுத்துக்கங்க. மாமரத்தோடைய விதை, அதுல இருந்து என்னதான் வரும்? மாமரம் தான் வரும். சோ மாமரம் காரியம், மாவிதை என்னது? அதுக்கு காரணம். அப்ப காரணத்துல என்ன இருக்குது அதுதான் எங்க வழியில் வரப்போகுது? காரியத்துல வரும். இது ஒரு கான்செப்ட் எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி இப்ப நாம பாக்குறது எது? காரண சரீரம். அதை எங்க கொண்டு வரணும்? காரண காரிய காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரிக்குள்ள கொண்டு வரோம். காரண சரீரத்தை புரிந்து கொள்வதற்காக நம்ம எந்த தியரி யூஸ் பண்றோம்? காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி, காரண காரிய பிரக்ரியா. இப்போ காரண சரீரத்துல ஒண்ணு இருக்கு அப்படின்னா, இப்ப காரண சரீரம் தான் காரணம் சொன்னோம். எதுக்கு? சூக்ஷ்ம சரீரத்துக்கு அது காரணம். இப்ப இங்க வந்து காரணத்துல எதை போடணும்? காரண சரீரத்தை காரணத்துல போட்டுருங்க. அதுல இருந்து வந்தது எது? சூக்ஷ்ம சரீரமா? அதை கொண்டு எங்க போடணும்? காரண காரிய பிரக்ரியால இத வந்து காரண சரீரத்தை வந்து காரணத்துல போட்டுட்டீங்க. அப்ப அதனுடைய காரியம் என்ன? சூக்ஷ்ம சரீரம். இப்ப பிரிச்சுக்கிறோம். காரண சரீரம்ங்கிறது எங்க கொண்டாந்து போடுறோம்? காஸ். அதனுடைய எஃபெக்ட் தான் என்னது? சூக்ஷ்ம சரீரம். இப்ப இதை ரெண்டையும் திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம காரண சரீரத்தை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு தெரிஞ்சது சூக்ஷ்ம சரீரம், நமக்கு தெரிஞ்சது. அதை வச்சு நம்ம என்ன பண்றோம்? ட்ரை பண்றோம். காரணத்தை காரண சரீரத்தை புரிந்து கொள்வதற்கு ட்ரை பண்றோம். எஃபெக்ட வச்சு காசை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். இப்ப எஃபெக்ட் என்னது? சூக்ஷ்ம சரீரம். இப்ப சூக்ஷ்ம சரீரத்துல மனம் எடுத்துக்கலாம். சூக்ஷ்ம சரீரம் டோட்டலா என்ன எடுத்துக்கலாம்? மனம். சோ என்னுடைய மனதை வைத்து எதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ற? காரண சரீரத்தை புரிந்து கொள்ளலாம். ஏன்? இதுதான் எஃபெக்ட், மனம் தானே எஃபெக்ட். சோ அதை வச்சு நம்ம என்ன பண்றோம்? காரணத்தை புரிந்து கொள்வதற்கு ட்ரை பண்ணலாம். இப்ப சூக்ஷ்ம சரீரம் மனம். மனம்ங்கிறது என்னது? சத்துவ ரஜோ குணம் உடையது மனம். எது எது நமக்கு மனம் தெரியுமோ அதெல்லாம் எங்க இருக்கும்? காரண சரீரத்தில் இருக்கணும். ஏன்? எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எதை பிரகாரம் அந்த நம்ம அப்ளை பண்றோம்? எது காரணத்தில் இருக்குதோ அதுதான் காரியத்தில் இருக்கும். இப்ப நமக்கு காரியத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால காரியத்தை வச்சு காரணத்தை புரிஞ்சுக்கிறோம். இப்ப காரியம்னு என்ன? மனம். மனம்னு என்ன? சத்தோ குண பிரதான மனம், தமோ குண பிரதான மனம், ரஜோ குணத்தை பிரதான மனம். அப்படின்னா அப்ப காரணத்துல என்ன இருக்கணும்? இந்த 3 குணங்களும் இருக்கணும். இது எதனால, எப்படி, எதை ரிலேட் பண்ணி, எந்த தியரி நல்லா புரியணும்? காரண காரிய பிரக்ரியா புரிஞ்சாதான் இப்ப நான் சொல்றது புரிய போகுது, இல்லைன்னா புரியாது. சோ காரியத்தில் என்ன இருக்குன்னு பாக்குறோம். சத்துவ தமோ குணம், அது என்ன இருக்குது? கண்டிப்பா காரணத்தில் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஒண்ணு இருக்கு, மனம்னு ஒண்ணு பிறந்ததுன்னா என்ன? ஜீவராசியிடம் எத்தனையோ மனம், கொசுகிட்ட மனம், யானை கிட்ட மனம், மனிதகிட்ட மனம், தாவரத்துக்கிட்ட மனம். மனம்ங்கிறது படைக்கப்பட்ட எல்லா சரீரத்திலும் என்ன இருக்குது? மனம் இருக்கு, சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. அதுல எல்லாத்துலயும் எல்லா ஜீவராசிகளும் எப்படித்தான் பிறக்குது? ஆத்மா அஜ்ஞானத்துடன் தான் எல்லா ஜீவராசிகளும் பிறக்கிறது. எல்லா மனமும் அஜ்ஞானத்துடன் தான் பிறக்கிறது. அதுல சில ஜீவராசிகள் மனிதனாக பிறந்து அது வகுப்புக்கு போய் ஞானத்தை பெறுங்கிறது அப்புறம். பிறக்கும் போது எப்பேற்பட்ட மகானாக இருந்தாலும் பிறக்கும் போது எப்படித்தான் பிறக்கிறாங்க? அஜ்ஞானம். அப்போ காரண சரீரத்தில் என்ன இருக்கணும்? அஜ்ஞானம். ஏன் கண்டிப்பா காரண சரீரத்தில் அஜ்ஞானம் இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? காரியத்தில் இருக்கே. ஏன்னா சூக்ஷ்ம சரீரம் மனதில், என் மனதில் என்னை பற்றி அஜ்ஞானம் இருக்குங்கிறதுக்கு we need not go for any proof.
எனக்கே தெரியுமே ஆத்மாவை பற்றி சாஸ்திரம் குரு வந்து சொல்ற வரைக்கும் எனக்கு ஆத்மாவை பற்றி தெரியல. ஸோ ஐ எம் த ப்ரூஃப். மனம் அஜ்ஞானத்தோடு ஆத்மா அஜ்ஞானத்தோடு தான் உலகத்தை பற்றின அஜ்ஞானத்தோடு தான் மனம் பிறக்குதுங்கிறதுக்கு என்னங்க ப்ரூஃப்? நான் தான் ப்ரூஃப். பிறக்கும் போது எனக்கு என்ன தெரியல? உலகத்தை பற்றின அறிவும் கிடையாது, என்னை பற்றிய அறிவும் கிடையாது. என் மனதில் 2 அறிவும் கிடையாது. டோட்டல் இக்னோரன்ஸ் அபவுட் த வேர்ல்ட், அபவுட் மீ. அப்போ இது மனம்ங்கிறது காரியமா இருக்கிறதுனால அந்த காரண சரீரத்துல கண்டிப்பா என்ன இருக்குது? அஜ்ஞானம். சத்ஸ்வரூபத்தை பற்றிய அஜ்ஞானம். காரண சரீரத்தில் என்ன இருக்கணும்? சத்து, ஆத்ம, பிரம்ம இருப்பை பற்றிய அறிவாகவும் இருப்பாகவும் இருக்கிற அல்லது அறிவாகவும் இருப்பாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிற அந்த பிரம்ம தத்துவத்தை பற்றிய அஜ்ஞானம் மனதில் இருப்பதால் காரண சரீரத்திலும் சத்ஸ்வரூப அஜ்ஞானம் இருந்து ஆகணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா இன் வேதாந்தம். இந்த ஒரு இடத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வேதாந்தங்கிறது அல்வா மாதிரி சாப்பிட்டுட்டே போகலாம். காரணம் சரீரத்தை பத்தின அறிவு. ஸோ அதை இப்ப என்ன பார்த்தோம்? சத் ஸ்வரூப அஜ்ஞானம். இதுதான் என்ன பார்த்தோம்? இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது, எங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் காரண சரீரம் கிம். ஃபர்ஸ்ட் நிர்விகல்பத்துக்கு முன்னால் என்ன பார்த்தோம்? சரீர துவயசிய காரணம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி எப்ப தூக்கத்துல கேட்டாலும் காரண சரீரம் கிம்னு கேட்டா இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல தெரியணும். அப்பதான் வேதாந்தத்தோட நம்மளால டிராவல் பண்ண முடியும். சோ காரண சரீரம் என்ன சொல்லணும்? சரீர துவயசிய காரணம். ரெண்டாவது என்ன சொன்ன? நிர்விகல்ப ரூபம். நிர்விகல்பமா இருக்கிறதுனால, தனக்குள் வேற்றுமை இல்லாதனால அது என்னது? அனிர்வாச்சியம். அடுத்து என்ன சொன்ன? அனாதி. அவித்யா ரூபம் சத்ஸ்வரூப அஜ்ஞானம். அவித்யா ரூபோட மித்யான்னு எடுத்துக்கலாம். அவித்யா ரூபங்கிற இடத்துல நீங்க மித்யா ரூபம் புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சத்ஸ்வரூப அஜ்ஞானத்தை உடையது காரண சரீரம். அப்ப புண்ணிய பாப்பம் வாசனா ரூபம் வித் அஜ்ஞானம். ஜெனரலா இப்ப காரண சரீரங்கிறது அங்க என்னதான்? அஜ்ஞானம். எதை பற்றி அஜ்ஞானம்? சத்ஸ்வரூப அஜ்ஞானம். பாப்ப புண்ணியத்தினுடைய வாசனா ரூபம். இதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர சரீரத்தை ஆபரேஷன் பண்ணி ஓபன் பண்ணி எல்லாம் காமிக்க முடியாது. புரிதலில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் காரண சரீரம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப உங்களுக்கு புரிஞ்சும் பிகினஸா இருக்கும் போது இது புரிஞ்சும் புரியாமலும் இருக்கலாம். உபனிஷத்துக்கள் படிக்க படிக்க அது தெளிவாகி கொண்டு வரும். அடுத்தது நம்ம டாபிக் போறோம். ஜீவ விசாரத்துல இருக்கிறோம். அடுத்து என்ன சொல்றாரு? அவஸ்தாத்ரயம் கிம். அடுத்த ஸ்டூடெண்ட் கேட்கிறான், ஓரளவுக்கு சரீரத்தை பத்தி புரிஞ்சிருச்சு. அவஸ்தாத்ரய சாட்சி ஆத்மா கிம்ங்கிற கேள்விக்கு சூக்ஷ்ம ஸ்தூல காரண சரீராத்து வதிரிக்தகா அது முடிச்சாச்சு. அடுத்தது என்னது? அது வதிரிக்தகங்கிறது இன்னும் கொஞ்சம் நம்ம இது அவஸ்தாத்ரய சாட்சி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். வதிரிக்தனா இதை கடந்தது. மூன்றையும் இப்ப ஆத்மாங்கிறது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இந்த காரண சரீரத்தையும் கடந்தது. அதனோட ரியாலிட்டி சத்து எப்பவுமே இருப்பது. இதெல்லாம் என்னது? மித்யா. காரண சரீரமே மித்யான்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா காரியம் சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் எல்லாம் என்னது? மித்யா. அதிலிருந்து வதிரிக்தகடா அந்த ஆத்மா சத்து எப்பவுமே இருப்பது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோட. அடுத்து என்ன சொன்னாரு? ஆத்மாவோட ஆத்மா கிமுக்கு என்ன டெஃபினிஷன் சொன்னாரு? அவஸ்தாத்ரய சாட்சி. ரெண்டாவது டெஃபினிஷன் குரு கொடுக்கிறாரு. ஆத்மா கிம்னு கேள்வி கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஆன்சர் 3 சரீரத்துக்கு அப்பாற்பட்டது முடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது அவஸ்தாத்ரயம் கிம் அப்படின்னு என்ன? அவஸ்தை என்றால் என்ன அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு? ஜாகிரத் அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தான் 3 அவஸ்தாத்ரயம் போது 3ன்னு அர்த்தம். அவஸ்தாத்ரயங்கிறத குருவை யூஸ் பண்ணாரு. அப்ப சிஷ்யன் என்ன கேள்வி கேட்கிறான்? அவஸ்தாத்ரயம் கிம், அவஸ்தைகள் 3 என்ன அப்படின்னு கேட்கிறான்.
டைரக்டா ஆன்சர் சொல்லிடுறார். 3 அவஸ்தை. அவஸ்தைனாங்க ஸ்டேஜ், நிலை. தமிழ்ல அவஸ்தைனா நிலைன்னு, ஸ்டேஜ், 3 ஸ்டேஜ். அப்போ அவர் சொல்லிடுறாரு ஜாக்கிரதை. என்ன பதில் சொல்றாரு? ஜாக்கிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா அப்படின்னு அவர் நின்றுறார். மறுபடியும் ஸ்டூடெண்ட் என்ன கேள்வி கேட்குறான்? ஜாகிரத அவஸ்தானா என்ன? 3 சொல்லிட்டீங்க குருஜி, ஜாகிரத அவஸ்தைனா என்ன? இப்ப நாம இந்த அவஸ்தாத்ரய சாட்சி அந்த டாபிக் போறதுக்கு முன்னால ஸ்டேஜ்னா என்ன? இப்ப நாம ஒரு நாள் 24 மணி நேரம் அப்படின்னு நம்ம கணக்கு பண்றோம். அதுல 3 நிலைகளை கடந்து வரோம். ஒன்னு விழிப்பு நிலை. ஜாகிரத அவஸ்தான் என்ன? விழிப்பு நிலை. இப்ப நாம தூங்காம கிளாஸ்ல இருந்தீங்கன்னா என்ன ஸ்டேஜ்? விழிப்பு நிலை. அடுத்து 2வது தூங்க, சுசுப்தி. போய் பெட்ல படுத்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா வேலையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? தூங்குறோம். அது ஒரு நிலை, அது சொப்பனம். அப்புறம் அடுத்த விழிப்பு நிலை வருவதற்கு முன்பு எங்க போவோம்? கனவு நிலை. ஒரு கனவு காண்கிறோம், அது ஒரு ஸ்டேஜ். ஸோ ஜாகிரத்துங்கிறது இப்போ விழிப்பு நிலையில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் தூங்க போயிடுவோம், சுசுப்தி. அதாவது சுசுப்தியும் கனவும் தூக்கமா இருந்தாலும் ரெண்டை ஏன் பிரிக்கிறோம்னா, கனவு இல்லாத உறக்க நிலை என்னது? சுசுப்தி. கனவோடு இருக்கிற உறக்க நிலை சொப்ன. இத பத்தின விளக்கம். இப்ப என்ன சொல்றாரு? இந்த 3 நிலைகளையும் கடந்தது ஆத்ம தத்துவம். புரிஞ்சுங்களா? இந்த 3 ஸ்டேஜையும் கடந்தவள் நான். அதான் இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி, ஜாகிரத்து அவஸ்தா கா. ஜாகிரத அவஸ்தைனா என்ன? நம்ம முடிச்சிட்டு இருக்கிறோம், அதுதான் ஜாகிரத அவஸ்தை நாம சொல்லுவோம். வேதாந்தம் என்ன சொல்லுது? ஸ்ரோத்ராதி படிக்கிறேன். ஸ்ரோத்ராதி ஞானேந்திரியைகி சப்தாதி விஷயைகி ஞாயத்தே இது எத்து சா ஜாகிரத அவஸ்தா. ஸ்தூல சரீர அபிமானி ஆத்மா விஸ்வஹ இது உச்சியதே. இதுதான் பதில். ஸ்தோத்ராதி அதாவது ஜாகிரத அவஸ்தா அப்படின்னா என்ன? ஸ்ரோத்ராதி ஞானேந்திரியைகி சப்தாதி விஷயைகி ஞாயத்தே இது எத்து. ஸ்ரோத்ராதி, ஸ்ரோத்ரம் முதலிய ஞான இந்திரியங்கள். ஸ்ரோத்ரம்னா காது இந்திரியம். அப்போ ஞானேந்திரியங்கள் 5. இந்த 5ம் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். இந்த 5 ஞானேந்திரியங்களை ஸ்ரோத்ர ஆதி பதம் போட்டார். ஆதி மீன்ஸ் மற்ற 4 யூ ஹாவ் டு ஆட். ஸ்ரோத்ரம்ங்கிறது காது மட்டும் அவர் கொடுத்துட்டாரு, +4 ஆதி +4. அப்போ அந்த 5 இந்திரியங்கள் ஞானேந்திரியைகி, அந்த இந்திரியங்களால், திருத்தியா விபக்தி பகுவச்சனம், அந்த இந்திரியங்களால் என்ன பண்ற? இந்திரியங்கள் சூக்ஷ்ம சரீரத்தினுடைய அங்கங்கள். கண்ணில் இருக்கிற இந்திரியம் கண்ணிந்திரியம். நான் சொன்ன முதலே அது உள்ள இருக்கிற சக்தி. ஸ்தூலம்ங்கிறது நம்ம கண்ணில் பார்க்குற இந்த பிளாக்கு, ஒயிட்டு, இமைகள், இதெல்லாம் கண்ணு. இது ஸ்தூல கண். அதுக்குள்ள இருக்கிற சக்தி தான் என்னது? சூக்ஷ்மமான கண் இந்திரியம். இப்ப என்ன பண்ணுது இந்த ஸ்ரோத்ராதி ஞான இந்திரியங்கள்? வெளியில் இருக்கிற விஷயங்கள். விஷயங்கள்லாம் இப்ப கண்ணுக்கு உண்டான விஷயம். கண்ணு எதாவது எந்த ஃபீல்டு தான் ஒர்க் பண்ணும்? ரூபம், வர்ணம். அது கண்ணினுடைய விஷயம். அதுல மட்டும்தான் அது வேலை செய்யும். சப்தம் என்னன்னு கண்ணுனால பார்க்க முடியாது. ஸோ ரூபம், வர்ணம். அது மாதிரி காது இந்திரியம் இங்க இருக்கு, காதுக்குள்ள. அதனுடைய விஷயம், அது எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுமோ அதுக்கு பேர் விஷயம்னு பேருங்க. அது எதுல ஃபீல்டு? எந்த ஃபீல்டு? சப்தம். அடுத்தது வாசனை, கிரந்தம். இது மூக்கு இந்திரியம். எதுல வேலை செய்யும்? வாசனைங்கிற அந்த ஃபீல்டில், விஷயத்துல தான் வேலை செய்யும். அதோட தான் புணரும். அதை பற்றி அறிவு தான் அது கொடுக்கும். இப்போ வெளியில ரூபத்தையும் வர்ணத்தோடு கண் என்ன பண்ணும்? தொடர்பு கொள்ளும். விஷயங்கிறது வெளியில் இருக்கிற ரூபம், வர்ணம். அதோட கண்ணு தொடர்பு கொள்ளும். அதை பற்றிய ஞானத்தை கண்ணு கொடுக்கும். காதுங்கிறது வெளியில் இருக்கிற சப்தத்தோடு தொடர்பு கொண்டு என்ன மாதிரி சப்தங்கிற அறிவை, ஞானத்தை நமக்கு கொடுக்கும். மூக்குங்கிறது வெளியில் இருக்கிற வாசனையோடு தொடர்பு கொள்ளும். அந்த விஷயம், அதுதான் அது பேர் விஷயம்னு பேர். அப்ப கண்ணுடைய விஷயம் ரூபம், வர்ணம்.
காதனுடைய விஷயம் சப்தம், மூக்குனுடைய விஷயம் வாசம். நாக்குனுடைய விஷயம் என்ன? கொண்டாந்து வச்சோன்னே இதுல உப்பு இருக்கு, காரம் இல்லை, இது கொஞ்சம் புளிக்குது, இது புளிப்பு கம்மியா இருக்கு, எத்தனை ஞானம் ஏற்படுது. அப்போ சுவை அதனுடைய விஷயம். நாக்கினுடைய விஷயம் என்னது? சுவை, டேஸ்ட். அடுத்தது தோல். இப்போ 0 டிகிரிக்கும் பார்த்தோம், 25 டிகிரிக்கும் பார்க்குறோம். ஸோ வெளியில் இருக்கிற தட்பவெப்ப நிலை என்ன, என்னை தொடும்போது நமக்கு என்ன கிடைக்குது? யாரை தொடுறாங்க, டச், சென்ஸ் ஆஃப் டச். அது ஸ்கின்னுடைய விஷயம். மற்ற இந்திரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கும். கண்ணுங்கிறது இங்கே மட்டும்தான் லாக் ஆகிருக்கும், கண் இந்திரியம். காது இந்திரியங்கிறது காதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஸ்கின்னுங்கிறது உடம்பு ஃபுல்லா, சென்ஸ் ஆஃப் டச்சுங்கிறது உடம்பு ஃபுல்லா வியாபித்திருக்கக்கூடிய இந்திரியம். இப்போ நமக்கு என்ன தெரியணும்? இந்திரியம்னா என்னன்னு தெரியணும். இந்த கண்ணுங்கிறது வெளியில பார்க்கறது அது ஸ்தூலம், அது கண்ணுன்னு தான் சொல்லணும், இந்திரியம் சொல்லக்கூடாது. அதுக்குள்ள இருக்கிற சக்தி தான் என்னன்னு தெரியணும், இந்திரியம். விஷயம்னா என்ன? அது எந்த ஃபீல்டுல ஒர்க் பண்ணுதோ அது அதனுடைய விஷயம். இப்ப என்னென்ன விஷயங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ரூபம், ரூபம் வர்ணம், சப்தம், கிரந்தம், ரசனம், டேஸ்ட். ரசனம்னா டேஸ்ட், டச், ஸ்பர்ஷம். இதெல்லாம் என்னது? விஷயங்கள். ரூபம், வர்ணம், சப்தம், கிரந்தம், ரசனம், ஸ்பர்ஷம், சென்ஸ் ஆஃப் டச். இதெல்லாம் என்னது? விஷயங்கள். முதல்ல கண்ணு தெரியணும். கண் அது ஸ்தூல கண்ணு, அதுக்குள்ள இருக்கிறது கண் இந்திரியம்னு தெரியணும். அது ஒர்க் பண்ற ஃபீல்டு விஷயங்கள், வெளியில் இருக்கிற விஷயங்கள். இப்ப விஷயங்கள்லாம் என்ன? இந்திரியங்கள். ஞான இந்திரியங்களை என்ன சொல்லணும்? கண் இந்திரியம், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல்ங்கிறது இந்திரியம் சொல்லிடுவோம். அதனுடைய விஷயங்கள்ங்கிறது வெளியில் இருக்குது. என்னென்ன விஷயங்கள்? வரிசையா அந்த 5 சொல்ல தெரியும். வர்ணம், ரூபத்தையும் ஒன்னா போட்டுக்கோ எப்பவுமே. கண்ணுக்கு 1 வர்ணம், ரூபம், அப்புறம் சப்தம், கிரந்தம், ரசம், ஸ்பர்ஷம். இதெல்லாம் வெளியில் இருக்கிற விஷயங்கள். இப்ப 2 வேர்டுக்கு மீனிங் பார்த்துருக்கிறோம். என்னது? ஸ்ரோத்ர முதலிய ஞான இந்திரியங்களால் சப்தாதி, ஒரே ஒன்ன போட்டு 1+4 விஷயங்கள் மொத்தம் 5 பார்த்து இல்லைங்களா? சப்த ஆதி அப்படின்னா சப்தம் +1+4. சப்தம் முதலிய, சப்தங்கிறது காது மட்டும் சொல்லிட்டார். அப்ப நம்ம என்னென்ன ஆட் பண்ணிக்கணும்? வர்ணம், ரூபம், கிரந்தம், ரசம், ஸ்பர்ஷம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி புரிஞ்சுக்கணும். இப்ப எதுக்கு டெஃபினிஷன் பார்த்துட்டு இருக்கிறோம்? ஜாகிரத அவஸ்தை. ஏங்க இதுக்கு எதுக்குங்க இவ்வளவு விளக்கம்? முடிச்சிட்டு இருக்கிற நிலையில் ஜாகிரத அவஸ்தைன்னு சொல்லிட்டு போக கூடாதா? பாரு எவ்வளவு டீடைல்டா டெஃபினிஷன் கொடுக்குது. இப்ப நம்ம என்ன ஜாகிரத அவஸ்தைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். விழிப்பு நிலை என்றால் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 5 இந்திரியங்கள், வெளியில் என்ன இருக்குது? 5 விஷயங்கள். சப்தாதி விஷயைகி, விஷயங்களால் என்ன? சோத்ராதி ஞானேந்திரியைகி, சப்தாதி விஷயைகி வரைக்கும் பார்த்துட்டோம். நியாயத்தே, அடுத்த விட என்ன இருக்குது? நியாயத்தே, ஞானம் ஏற்படுகிறதோ. நியாயத்தேனா ஞானம் ஏற்படுகிறதோ. இது எத்து, அந்த நிலைக்கு பேரு ஜாகிரத் அவஸ்தா. இந்த டெஃபினிஷன் அப்படியே மனப்பாடம் பண்ணி பதிவு பண்ணி வைத்துக் கொள்ளணும். தத்துவபோதமே மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்பதான் வேதாந்தத்துல உங்களுக்கு கிளாஸஸ் ஈஸியா போகும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து இதை சேன் பண்ணி சொல்லுவார் சாமிஜி, இதை மனப்பாடம் பண்ணி வைங்கன்னு திருப்பி படிப்போம். தத்துவபோதத்தை எடுத்து சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது படிக்கணும். ஏன்னா அப்பதான் ரீகலெக்ட் ஆகிட்டே இருக்கேன். ஏன்னா ஜாகிரத அவஸ்தைன்னா பெண்ண நாம விழிச்சிட்டு இருக்கிற நிலை அப்படி சொல்லக்கூடாது. வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டு அப்படின்னா இங்க என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்களோ, என்ன கொடுத்துருக்காங்க? இந்திரியைகி, என்ன இந்திரியைகி? ஸ்ரோத்ராதி இந்திரியைகி, சப்தாதி விஷயைகி, நியாயத்தே. அதோடு புணர்வு கொண்டு எப்ப உங்களுக்கு ஞானம் ஏற்படுதோ அந்த நிலைக்கு பேரு ஜாகிரத அவஸ்தா. இது ஜாகிரத அவஸ்தா டெஃபினிஷனுடைய 50% தான். அடுத்த 50% என்ன சொல்றாரு? ஸ்தூல சரீர அபிமானி ஆத்மா விஸ்வகா. இப்போ நாம இந்த நிலையில் எப்படி இந்திரியங்கள், இந்திரிய விஷயங்களோடு
புணர்ந்து நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது, இப்போ ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் பேசுறேன்னா நீங்க எதை யூஸ் பண்றீங்க, சப்த இந்திரியத்தை யூஸ் பண்ணி என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு பேரு ஜாகிரத அவஸ்தான்னு ஒரு ஸ்டேஜ். இப்போ இதுல நாம ஐடென்டிபிகேஷன் எங்க வைக்கிறோம், அதுதான் பிரச்சனை. அதை வச்சுதான் பிரிக்கிறோம். 3 நிலைகள் ஏன் வந்ததுன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ஐடென்டிபிகேஷன். நான் அப்படிங்கிறத எங்க ஐடென்டிஃபை பண்றேன், விழித்து கொண்டு இந்த நிலையில் எது ஜாகிரத அவஸ்தை உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களோடு உணர்ந்து ஞானம் ஏற்படுது எதுவோ அந்த நிலைக்கு பேரு ஜாகிரத அவஸ்தா. இப்ப அதை பற்றி விளக்கம். இந்த ஜாகிரத அவஸ்தையில அந்த நான்கிற ஐடென்டிபிகேஷன் எதோட வச்சிருக்கிறோம், இந்த ஸ்தூல சரீரம் நான். இட் எக்ஸ்டென்ட்ஸ் அப் டு மை ஸ்கின். வெளியில் இருக்கிற இந்த ஸ்கின் வரைக்கும் நான் என்ன எடுத்துக்கிறேன், நான். புரியுதுங்களா? ஐடென்டிபிகேஷன் இப்ப எங்க இருக்கு, எங்க மாறுமான மாறும், வேற நிலை மாறும்போது ஐடென்டிபிகேஷன் மாத்திடுவோம் நம்ம. அப்போ ஐடென்டிபிகேஷன் நான் கேட்டா அது நாம பிறக்கும் போது என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஏய் பாரு உனக்கு ஒரு சரீரம், உனக்கு ஒரு பேர் வளர்மதின்னு பேரு அப்படின்னு யாருதான் சொல்லி கொடுக்கறது? இதெல்லாம் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தா நம்ம ஐடென்டிபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அது தப்புன்னு சொல்லல. அந்த ஐடென்டிபிகேஷன் இந்த ஜாகிரத அவஸ்தையில் என்னுடைய ஐடென்டிபிகேஷன் நான்கிற சொல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சொல்லுக்கு பொருளாக இப்ப ரோஸ் அப்படின்னு ஒரு பொருள் வருது, ஆப்பிள்னு என்ன வருது, ஒரு பொருள் வருது. அதே போல இப்ப நான் ஒரு சொல், அதுக்குண்டான ஆப்ஜெக்ட் பொருள் என்ன, இந்த ஸ்கின் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கிற என்னுடைய பாடி மீது ஐடென்டிபிகேஷன் பண்றனா இல்லையா? அப்படி ஐடென்டிபிகேஷன் பண்றான் பாத்தீங்களா ஒருத்தன், அவனுக்கு பேர் என்னது, விஸ்வஹா. ஏன்னா 3 இடத்துல ஐடென்டிபிகேஷன் வைக்கிறான். புரிஞ்சுக்கிறக்காக என்ன கொடுக்குறோம் நாம, ஃபர்ஸ்ட் நமக்கு இறைவன் நமக்கு வச்ச பேர் என்னது, விஸ்வஹா. அதுக்கப்புறம் தான் அம்மா அப்பா பேர் வைக்கிறாங்க. எப்போ ஜாகிரத அவஸ்தையில அந்த சரீரத்தின் மேல ஸ்தூல சரீரம் தான் நாம, ஸ்தூல சரீரம் அதுதான் நமக்கு தெரியுது, உள்ள இருக்கிற சூக்ஷ்மம் நமக்கு தெரியாது ஆச்சுங்களா. அதே தெரியாத காரணம் தெரிய போது என்ன, சாஸ்திரத்துக்குள்ள வந்தா தான் ஓ உள்ள சூக்ஷ்ம சரீரம் ஒன்று இருக்குன்னு தெரிய போகுது. சூக்ஷ்ம சரீரத்தின் ஐடென்டிபிகேஷன் வைக்கிறோம், ஆனா அது சூக்ஷ்ம சரீரம் தெரியாம வச்சுட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிபிகேஷன் வித் த பாடி. அப்போ இந்த ஸ்தூல சரீரத்தை நான் ஆத்மா அப்படின்னு ஒரு ஐடென்டிபிகேஷன் பண்றான் பாத்தீங்களா, அவனுக்கு இறைவன் வச்ச பேரு விஸ்வஹா. அதான் சொல்றாரு ஸ்தூல சரீர அபிமானி. ஸ்தூல சரீரம் அகம், ஐடென்டிபிகேஷன் வித் த பாடி. ஸ்தூல சரீர அபிமானம், பாடி ஐடென்டிபிகேஷன். எது நான்கிற சொல்லுக்கு பாடி ஸ்தூல சரீரத்தை நம்ம என்ன பண்றோம், ஐடென்டிபிகேஷன் பண்றோம். சில சமயத்துல நாம என்னுடையதுங்கிறத யூஸ் பண்ணுவோம். நீங்க பாருங்க, அதுதான் குழப்பமே. ஸ்தூல சரீரம் ஐடென்டிபிகேஷன், சில சமயம் நான் இந்த கண்ணு, சில சமயம் அப்படி இருக்கும். சில சமயம் பாருங்க இது என்னுடைய கண்ணு அப்படிங்கிற ஐடென்டிபிகேஷன் இருக்கும். அது நான் அல்ல, என்னுடைய கண்ணு. இப்ப ஃபர்ஸ்ட் நான் கண்ணுங்கிறது எப்போ, இப்ப கண்ணுல ஒரு பிரச்சனை, கண்ணு தெரியல, நான் குருடு, நான் குருடு ஆயிட்டேன் அப்படின்னா ஆத்மாவா குருடாச்சு. அப்ப என்ன பண்றோம், ஐடென்டிபிகேஷன் வித் ஐஸ், ஸ்தூல கண்ணு. ஏன்னா குருடுன்னு நான் சொல்றேன், இப்ப குருடு ஆயிட்டேன், இவ்வளவு நாள் நல்லா கண்ணு தெரிஞ்சுங்க, இப்ப கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்க, குருடு, நான் குருடு அப்படின்னு நம்ம சொல்றோம் நினைக்கிறோம். அப்படின்னா ஐடென்டிபிகேஷன் வித் ஐ, இதையும் பண்ணுவோம். சில சமயம் என்னுடையதுங்கிறத, ஏன்னா நான் வேற என்னுடையது வேற, அதனால முதல்ல புரியுது இல்லைங்களா, 2 சொல்லு வேற, நான்கிறது வேற, என்னுடையதுங்கிறது வேற. நீங்க பாருங்க, இந்த ஸ்தூல சரீரத்தை 2 ஐடென்டிபிகேஷன்லயும் வைப்போம், நான்கிறதுலயும் வைப்போம் கண்ணை, என்னுடையதுங்கிறதுலயும் வைப்போம். சோ இப்ப கண் அப்படிங்கிறத நம்ம 2 விதமா ஐடென்டிஃபை பண்றோம். ஒரு சில சமயம் என்ன பண்றோம், நான்கிற ஐடென்டிபிகேஷன், நான் குருடு. சில சமயம் என்ன பண்றோம், என்னுடையது அப்படிங்கிற ஐடென்டிபிகேஷன் சில சமயம் பண்ணுவோம். எப்போ, என்னுடைய கண்ணு அழகா இருக்குன்னு அவங்க சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க உங்க கண்ணு ரொம்ப அழகுங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்றோம், என் கண்ணு நல்லா இருக்கு, என் கண்ணுங்கிறது இடத்துல உடையங்கிறது உள்ள மறைஞ்சிருக்கு, என்னுடைய கண்ணு அழகா இருக்குன்னு அவங்க சொன்னாங்க.
இப்ப என்ன பண்றோம், என்னுடையதாக நான் என்ன பண்ணிக்கிறேன், கண்ணை ஸ்தூல சரீரத்தை கணக்கு கொண்டு வரேன். ஸோ நான் ஐடென்டிபிகேஷன் இருக்கு, சில சமயம் என்னுடையங்கிற ஐடென்டிபிகேஷனும் இருக்கு. எதுல, ஸ்தூல சரீரத்துல. இந்த ரெண்டும் இருக்கிறத என்னது, ஜாகிரத அவஸ்தா. நான்கிற ஐடென்டிபிகேஷன் இருக்கலாம், என்னுடைய ஐடென்டிபிகேஷன். இவர் என்ன சொல்றாரு, அந்த நான் எடுக்கிறான் பாருங்களா, எது, இந்த கண்ணு நானு அப்படின்னு ஒருத்தர் உள்ள இருக்கான் பாத்தீங்களா, ஐடென்டிபிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் பேரு விஸ்வகா. விஸ்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, விஸ்வகா அப்படிங்கறது அவரோட பேரை பத்தி வச்சுக்கலாம். அதாவது இது இறைவன் வைக்கிற பேருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ஆச்சாரிகளுக்கு பேர் வைக்கலீங்க. விஸ்வகங்கிறது மாண்டூக்கிய உபனிஷத்துல வருகிற வார்த்தை. இறைவன் நமக்கு மொத வச்ச பேரு விஸ்வகான்னு தெரிஞ்சுக்குங்க. எப்போ இந்திரியங்கள் இப்ப எப்படி சேர்த்துக்கு தெரியணும், எல்லா டெஃபினிஷன் சேர்த்து வாட்டு ஜாக்கிரத அவஸ்தா, உங்க கண்ணு முடிச்சுட்டு இருக்குல்லங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜாகிரத அவஸ்தை என்ன, இந்திரியங்கள், ஸ்ரோத்ராதி இந்திரியங்கள் சப்தாதி விஷயங்களோடு புணர்ந்து ஞானம் ஏற்படுகிற நிலையில், இது 50% ஆஃப் டெஃபினிஷன். அடுத்து என்னது, அந்த பாடி ஐடென்டிபிகேஷன், ஸ்தூல சரீரத்தோடு அபிமானம் கொண்டுள்ளவன், அவனுக்கு பேர் விஸ்வகா. அப்ப ஜாகிரத அவஸ்தையில் அவனுக்கு பேர் என்ன, விஸ்வகா. ரெண்டு டெஃபினிஷன் பக்காவா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சப்தாதி சோத்ராதி இந்திரியைகி சப்தாதி விஷயைகி உணரும்போது நியாயத்தை ஞானம் ஏற்படுகிறதோ அந்த நிலையில் அவன் என்ன பண்றான், ஸ்தூல சரீரத்தோடு நான்கிற ஐடென்டிபிகேஷன் செய்கிற, அதாவது அபிமானம், ஸ்தூல சரீர அபிமானி ஆத்மானா, அந்த நான்கிற ஆத்மான இடத்துல நான் எங்க ஐடென்டிஃபை பண்றான், ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் கொள்ளும் போது அவனுக்கு பேரு விஸ்வகா. இது ஒரு அவஸ்தை பார்த்திருக்கோம், ஜாகிரத அவஸ்தா. இப்ப 3 அவஸ்தை. இது மேக்சிமம் 24 ஹவர்ஸ்ல 12 ஹவர்ஸ் 12 to 18 ஹவர்ஸ் எங்கதான் இருக்கிறோம், ஜாகிரத அவஸ்தா. அடுத்தது சொப்பன அவஸ்தா. அடுத்த கேள்வி நம்ம புக்கில் படிக்கலாம், ஸ்தூல சரீரம். ஓகே, சொப்பன அவஸ்தா எது அப்படின்னு சேர்த்து கேட்டீங்கன்னா, இப்ப அடுத்தது சொப்பன அவஸ்தா கிம். சொப்பன அவஸ்தைன்னா என்ன, எங்க கனவு காங்கிறதுக்கெல்லாம் டெஃபினிஷனா அழகா கொடுக்கு பாருங்க வேதாந்தம். இது மாதிரி புரிஞ்சுக்கணும். சொப்பன அவஸ்தா இது என்ன சொல்லுது, ஜாகிரத்து அவஸ்தாயா, ஃபர்ஸ்ட் வேர்டு. சொப்பன அவஸ்தாக்கு டெஃபினிஷன் என்னன்னு பாக்குற. சொப்பன அவஸ்தா கனவு நிலை என்றால் என்ன, கனவு நிலை என்றால் என்ன. ஃபர்ஸ்ட் விழிப்பு நிலை என்றால் என்ன பார்த்துட்டோம். கனவு நிலை என்றால் என்ன, அது டெஃபினிஷன். ஜாகிரத்து அவஸ்தையில் நீங்க ஜாகிரத அவஸ்தை இப்ப பார்த்துட்டோம். இந்திரியங்கள் விஷயங்களோடு உணர்ந்து ஞானம் ஏற்படும், பாடி ஐடென்டிபிகேஷன், விஸ்வகா, இதெல்லாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நிலையில் ஜாகிரத அவஸ்தையில் என்ன பண்றோம், எத்து திருஷ்டம், எதை பார்க்கிறோமோ, எது சுத்தம், எதை கேட்கிறோமோ, எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எத்து எதை ருசிக்கிறோமோ, எதை உணர்கிறோமோ, தொடு உணர்வால் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். 2 மட்டும் போட்டிருக்காங்க, விஷயத்துல 2 மட்டும் போட்டிருக்காங்க. எத்து திருஷ்டம், எதெல்லாம் பார்க்கப்படுகிறதோ, எத்து ஸ்ருதம், எதெல்லாம் கேட்கப்படுகிறதோ. நீங்க என்ன 3 ஆட் பண்ணிக்கணும். 2 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, 3 யூ ஹாவ் டு ஆட், +3 போட்டுக்கணும். அந்த எது உங்களுக்கு தத்து ஜனித்த, அப்ப என்ன நமக்கு கிடைக்குது, ஒரு ஞானம் ஏற்படுதா. இந்த வெளியில என்ன சப்தம், வெளியில என்ன ரூபம், நாக்குல என்ன டேஸ்ட், வெளியில என்ன வாசம், என்ன தொடு உணர்வு, ஸ்பர்ஷம், இதை பற்றிய ஞானம் என்ன ஆயிட்டு இருக்குது, ஜாகிரத அவஸ்தையில் உள்ள போயிட்டே இருக்குது. அது என்ன ஆகும், ஞானம் என்ன ஆகும், பதியும். வெளியில் இருக்கிற விஷயங்கள் ஞானமா ஏற்பட்டு அப்படி பறந்து போயிடாது. மனசுல என்ன ஆயிட்டே வரும், ஸ்டோர்ட் அப். சித்தத்துல என்ன ஆயிட்டே வரும், ஸ்டோர் ஆயிட்டே வரும். காலையில் என்ன சாப்பிட்டேன், எப்படி சொல்றீங்க, நேத்து காலையில் என்ன சாப்பிட்டோம், அதே 1 மாசத்துக்கு முன்னால கேட்ட ஞாபகம் வராது, மறந்து அப்போகணும் ஆயிருக்கும். நீக்கு என்ன காலையில் என்ன, நேத்து காலையில் என்ன சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி இட்லின்னு சொல்றோம் இல்லையா, எப்படி அந்த இட்லி சாப்பிட்டு அந்த வேலை தான் முடிஞ்சு போச்சே, அது என்ன ஆகுது, ஸ்டோர் ஆகுது. அந்த டேஸ்ட், அந்த இட்லியோட டேஸ்ட், அந்த சட்னியோட டேஸ்ட், அதை நம்ம எவ்வளவு ருசிச்சோங்கிறதெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குதாங்க. இட்லின்னு சொன்னோடனே நம்மளா தான் 2 இட்லி சாப்பிட்டு நிறுத்திக்குவோம். வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்க, அது சட்னியில் உப்பு அதிகமாக இருந்த இட்லி 2 சாப்பிட்டேன். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பதிவு வைக்கிறதுல எக்ஸ்பர்ட்.
நாமளே செய்யறதுனால நம்ம அதை அதிகமாக பதிவு வைக்க மாட்டோம். எப்படியோ 2 இருந்து சாப்பிட்டானோ அவங்கள கேட்டு பாருங்க, அது காரம் அதிகமாக இருந்தது, உப்பு இருந்த சட்னியோட 2 இட்லி சாப்பிட்டேங்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க பதிவுகள். தப்புன்னு சொல்ல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல. ஸோ அது பதிவு இருக்கிறதுனால தான் இப்போ இன்னைக்கு என்ன பண்றோம், அந்த மெமரிக்கு வந்து என்ன சொல்லுது, இட்லி சாப்பிட்டேன். ஸோ என்னென்ன நீங்க பாக்குறீங்களோ அதெல்லாம் என்ன ஆகுது, பதிவாகுது. அதனாலதான் சொல்றது, குழந்தைகள்ல இருந்து நல்ல பதிவுகளை பதிவு பண்ண வாய்ப்பு கொடுங்கள். ஒரு சாண்டிங்கு, ஒரு கதைகள், மாரல்ஸ். நிறைய பேரண்ட்ஸ் சொல்றது, என்ன சொன்னாலும் இதெல்லாம் திருந்தாதுங்க. அப்படி இல்லைங்க, அதுகளுக்கு சொல்ல 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 அது அப்பத்திக்கு உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலினாலும் பதிவுகள் கண்டிப்பாக உருவாகும் என்பது இறைவனோட வாக்கு. இப்ப நானாங்க சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன நீ பார்த்தீனாலும் உள்ள பதிவாகும். அது பார்க்கறது என்னங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இள வயதில் பதிவுகள் பெருசாகும் போது புதக்குன்னு வெளியில் வந்து வேலை செய்யும். நீங்க சின்ன வயசுல பகவத்கீதா சாண்டிங், அர்த்தம் தெரியுதோ இல்லையோ அதை பத்தியெல்லாம் கவலைப்படக்கூடாது. எது நல்ல விஷயங்கள் அதை விட்டு என்ன பண்ண போகுது, செல்போனை நோண்ட போகுது. ஸோ இதுக்கு அது பெட்ரு அப்படிங்கிற அந்த சாய்ஸுக்கு வரலாம். பாடம் படிக்கணும், மார்க் வாங்கணுங்கிறது நான் அதுக்கெல்லாம் மாற்றுக்கிறதுக்கெல்லாம் இல்லைங்க. அது இருந்தால் தான் நாளைக்கு சாப்பிட முடியும். ஆனா அதை மீறிய பதிவுகள் குழந்தைக்கு மனசுல ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. அப்போ நல்ல ஸ்கூல், நல்ல ஒரு ஸ்டாஃப், கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பதிவுகள், ஸ்டாஃப்னோட பதிவு, அந்த ஸ்கூலோட பதிவு, டோட்டலா ஒரு நல்ல ஸ்கூலா இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு என்ன கிடைக்கும், நல்ல பதிவுகள். புரியுதுங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பதிவுகள். இப்ப என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஜாகிரத அவஸ்தையில அந்த குழந்தை கண்ணில் எது பார்க்குதோ, காதுல எது கேட்குதோ, எதை ருசிக்குதோ, எதை நுகர்தோ எல்லாமே என்ன ஆயிட்டே வருது, உள்ள பதிவாயிட்டே வரும். ஆச்சா, இதெல்லாம் பதிவாகுது. எங்க கனவுக்கு எங்க இவ்வளவு விளக்கம் வரும் பாருங்க மேட்ரு. எதெல்லாம் பதிவாகுதோ ஒன்னு ஆட் பண்ணிக்கங்க. இந்த ஜென்மத்திலேயோ போன ஜென்மத்திலேயோ அல்லது அதுக்கு முந்தின ஜென்மத்துல ஜாகிரதத்தில் இருந்திருப்பீங்களா? இதுக்கு முன்னால சரீரம் எடுத்திருக்கும் போது நீங்க ஜாகிரத அவஸ்தையில் இருந்திருப்பீங்களா? அதுக்கு முன்னால் இருக்கும் போது ஜாகிரத அவஸ்தை இருந்திருப்பீங்களா இல்லையா? அப்ப அது மனசு ஞானம் ஏற்பட்டு உள்ள பதிவாயிருக்குமா? சோ டோட்டல் பதிவுகளோடு கூடிய சில அதில் அப்போகனம் ஆயிருக்கும், அப்போகனமானது ஆயிருக்கும். உள்ள இருக்கிறது ஏதோ சம்திங் வில் பி தேர். பதிவுகள், சம் பதிவுகள் அபவுட் திஸ் பர்த் அல்லது ப்ரீவியஸ் பர்த். ஆச்சா, ஒரு ப்ரீவியஸ் பர்த் நாயா இருந்திருக்கலாம், பூனையா இருந்திருக்கலாம், அதையும் பார்த்துக்க, மரமா இருந்திருக்கலாம், மனிதனாவும் பிறந்திருக்கலாம், அதுக்கு முந்தின ஜென்மத்துல மனிதனா பிறந்திருக்கலாம். சோ எந்த சரீரம் எடுத்தாலும் அதுல பதிவுகள் ஆயிட்டே வருதா? அந்த மனம் என்ன ஆயிட்டே வருது, டிராவல் ஆயிட்டே வருதா? சிலதெல்லாம் மறந்துட்டு சிலதோட ஞாபகத்தோட என்ன ஆகுது, மனம் டிராவல் ஃப்ரம் ஒன் சரீரா டு அனதர் சரீரம் டு அனதர் சரீரம் டு அனதர் சரீரம், அது போயிட்டே இருக்குதா? அப்படி புரிஞ்சுக்கணும். பதிவுகள் நாட் ஒன்லி ஃப்ரம் திஸ் ஜென்மா. ஏன்னா அப்பதான் எனக்கு இந்த கிளாஸ் முடிஞ்ச கேள்வி கேட்பாங்க, ஏங்க அந்த கனவு வந்ததுங்க, நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. போன ஜென்மத்தில் பார்த்துருப்பீங்க. புரிஞ்சுக்கிறக்கா இந்த இடத்த விளக்கிறேன். என்னென்ன பதிவுகள் உங்களுக்குள்ள ஆச்சோ, எது கேட்டீங்களோ, எதை படிச்சீங்களோ, எதை பார்த்தீங்களோ, எதை சுவைத்தீர்களோ, எது 5 ஞான இந்திரியங்கள், தத்து ஜனித அந்த விஷயம், அதனால் பிறந்த, தத்து ஜனித்தனா அதனால் பிறந்த, எதை கேட்டீங்களோ எதை பார்த்தீங்களோ அதனால என்ன பண்ணுது, நமக்குள்ள ஒரு ஞானம் வருதா, ஜனித்த வாசனையா, இம்ப்ரெஷன்ஸ். வாசனை மீன்ஸ் இம்ப்ரெஷன்ஸ், பதிவுகள். தமிழ்ல சொன்னா பதிவுகள், வாசனை. எத்து ஜனித்த அதில் பிறந்த வாசனையா, பதிவுகளில். இதெல்லாம் பதிவாயிருக்கா? எப்ப வெளியில வரும்? ஜாகிரத அவஸ்தையில் இருக்கும்போது இதெல்லாம் வெளியில வராது. சொப்பன சமயே, நித்ரா சமயே, சாரி சொப்பன சமயில நித்ரா, தூக்கத்தில் நல்லா தூங்கி எழுகின்ற அந்த இன்பிட்வீன் டைம், நித்ரா சமயே, தூங்கும் போது என்ன பண்றோம், பிரபஞ்சக, ஒரு கனவு உலகம். பிரபஞ்சம் அந்த இடத்துல என்ன உலகம், கனவு உலகம். பிரதியத்தே, தோற்றத்திற்கு வருகிறது, வருகிறதோ அதுதான் சொப்பன அவஸ்தா. நாம என்ன பண்றோம், மனிதன் ஒரு உலகத்தை படைக்கிறான். கனவு உலகத்தை யாருங்க படைக்கிறது? இப்ப எனக்குள்ள ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கல, அந்த கனவுல ஒரு புலி, ஒரு அரசன், ஒரு அரசி, ஒரு பிச்சைக்காரன், ஒரு போட்டு, ஒரு ரிவரு, ஒரு மலை, இதெல்லாம் வருதா இல்லையா? ஜடம் அஜடம் எல்லாமே வருதா இல்லையா?
அதை படைத்தவன் யார்? நான் தான். பக்கத்தில் இருக்கவங்க படுத்திருக்கவங்களா நம்ம உலகத்தை படைக்க மாட்டாங்க. ஏன்னா மையேவ ஜகலம் ஜாத்தம்ங்கிற புரியருக்கு, அதாவது இந்த உலகமே என்னிடம் ஆதாரமா இருக்குங்கிறது கனவு ஒரு உதாரணம். அங்க என்ன பண்றேன், நான் ஒரு உலகை படைக்கிறேன். சரி, ஓகே. அந்த உலகுக்கு அந்த உலகம் படைக்கனா நிமித்த காரணம், எந்த ஒரு படைப்பா இருந்தாலும் என்ன வரணும்? நிமித்த காரணம் வரணும், உபாதான காரணம் வரணும் இல்லையா? அந்த கனவுக்கு நிமித்த காரணம் யாரு? நானே தான். சரி, அந்த கனவுல ஒரு புலி வருதுன்னா ஒரு உபாதான காரணம் வேணுமா இல்லையா? உபாதான காரணம் யாரு? நானே தான். சோ கனவு உலகம் படைக்கிறதுக்கு நிமித்த காரணம் நான் தான். உபாதான காரணமும் என் வெளியில இருக்கிற மெட்டீரியல் எடுத்து போய் கனவுல நீங்க புளியை செஞ்சு வச்சு புளியை பாக்குறீங்களா என்ன? உபாதான காரணம் யாருதா கனவுக்கு? நான் தான். என்னுடைய மனதில் இருக்கிற பதிவுகள் என்னவா வருது? அங்க புலியாகவும் யானையாகவும் கல்லாகவும் மண்ணாகவும் மலையாகவும். அதுல வேற ஒருத்தர் துரத்துவாங்க, நம்ம வேற ஓடுவோம். எப்ப பாரு கனவு அப்படித்தான் வரும். நாம ஓடி ஓடி பிடிக்க நாம என்ன நினைக்கிறோமோ அது முன்னால ஓடும், நம்ம பின்னால ஓடுவோம். அப்படிதான் யூஸ்வலா வரும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அந்த ஒரு முயற்சி பண்ணி பண்ணி ஏமாந்தது அப்படி பதிவாயிருக்குன்னு அர்த்தம். எங்க போனாலும் கிடைக்க மாட்டேங்குதே, எதை முயற்சி பண்ணாலும் வாழ்க்கையில கிடைக்க மாட்டேங்க, அவ்வளவு ஆழமா பதிந்திருக்கா கனவுலகம் அந்த மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. சோ அது எந்த பிரபஞ்சம் பிரதீயத்தை தோற்றத்துக்கு வருகிறதோ அதுவே என்னது? சொப்பன அவஸ்தா. இப்போ கனவு கண்டுட்டு இருக்கீங்க. the dreamer while in his dream, கனவு காண்பவன் கனவு காணும் பொழுது அது கனவுன்னு அவனுக்கு தெரியாது. while he was dreaming, அப்ப பார்க்கணும். கனவு கண்டு கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் இருக்கிற ஒரு ஆள் இருக்கானா இல்லையா? கனவு காண்பவன் ஒருத்தர் இருக்கானா இல்லையா? அவனுக்கு என்ன தெரியாது? அது கனவு என்று தெரியாது. அதனாலதான் பெட் விட்டு கீழே விழுவுறது பயத்துல. கனவு கண்டு கொண்டிருக்கும் பொழுது கனவு காண்பவனுக்கு இது கனவு என்று தெரியாது. கனவு காணும் பொழுது கனவு கண்டு கொண்டிருப்பவனுக்கு என்ன தெரியாது? இது கனவு என்று தெரியாது. அவ எப்படித்தான் பாக்குற அந்த உலகத்தை, அந்த கனவை நிஜம். புலி நிஜமா வரதுனால கனவுல வர புலிக்கு இங்க என்ன ஆகுது? வேத்து உடம்பு என்ன ஆகுது? நம்ம உடம்பு பக்கத்துல இருக்க தொட்ட வேத்து, கண்ணு முடிச்சு பார்த்தா உடம்பெல்லாம் வேத்து நடுங்கி எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த உடம்புக்கு வந்து நம்ம பாக்குறோம். ஆனா கனவு காண்பவனுக்கு என்ன தெரியாது? ஜாகிரத அவஸ்தைக்கு என்ன தெரியும்? விஸ்வனுக்கு என்ன தெரியும்? தூங்கி எஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். கண்டது கனவுங்கிறது ஜாகிரத அவஸ்தைக்கு வந்து விஸ்வனுக்கு தெரியும். ஆனா அந்த கனவு காண்கிறான் பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு பேரு. ஏன்னா அவன் யார ஐடென்டிபிகேஷன் பண்ணிக்கிறான்? மனதை நான் என்று ஐடென்டிபிகேஷன் பண்ணிக்கிறான். ஒருத்தன் ஜாக்கிரத்தில் இருக்கிறவனா இருந்தா அவனுக்கு கனவுன்னு தெரிஞ்சிடும். சோ அவனுக்கு அது தெரியுதுல, அப்ப அவன் ஆள் வேற. எது? இங்க வந்து ஸ்தூல சரீரத்தை நான்கிற அபிமானம் கொண்டா அவனுக்கு ஒரு பேர் வச்சோம், விஸ்வன் பேர் வச்சோம். அந்த விஸ்வன் அங்க இல்ல. விஸ்வன் அங்க இருந்திருந்தான்னு வச்சுக்கங்க, நான் காண்பது கனவு, அவனுக்கு தெரியும். நான் வந்து ஜாகிரத அவஸ்தையில ஞானம் ஏற்பட்ட அந்த ஆளு, இது வந்து கனவு காண்பது நான் வேறு, கனவு வேறுங்கிற ஐடென்டிபிகேஷன் விஸ்வன் பண்ணிடுவான். சோ விஸ்வன் அங்கு இல்லை. நம்ம பயப்படுற கனவு எனக்கு பயத்தை கொடுக்குதுன்னா அங்கு விஸ்வன் அங்கு இல்லை. அப்ப வேற ஒரு ஆள் இருக்கிறானா இல்லையா? என்னன்னு? சூக்ஷ்ம சரீரத்தை நான் என்று ஐடென்டிபிகேஷன் பண்றவன் அங்க ஒருத்தன் வர்றான். அவனுக்கு பேரு தைஜசஹா. சூக்ஷ்ம சரீர அபிமானி நான். ஆத்மான என்ன இந்த இடத்துல? நான். சொப்பன அவஸ்தையில் சூக்ஷ்ம சரீரத்தை நான் என்று, சொப்பன அவஸ்தையில் சூக்ஷ்ம சரீரத்தை நான் என்று ஐடென்டிபிகேஷன் பண்றவன் அவனுக்கு இறைவன் வச்ச வேறு தைஜசஹா. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ஒரு ஆளு ஒரு பேருன்னு. என்னது நாம நினைச்சிட்டு இருக்கிறோம்? நாம ஒரு ஆளு ஒரு பேருன்னு கிடையவே கிடையாது. நீங்க கனவுலகத்தில் இருக்கும் போது உங்களுக்கு இறைவன் வச்ச பேரு தைஜசஹா. சோ இப்ப என்ன தெரியணும்? ரெண்டு அவஸ்தை பார்த்துருக்குன்னா இதுக்கு வரல, சுசுப்திக்கு இன்னும் வரல. அடுத்த கிளாஸ்ல சுசுப்தியை நம்ம பார்க்கலாம். சோ ஜாகிரத்துங்கிறது நிலைங்கிறது இந்திரியங்கள், இந்திரிய விஷயங்களோடு புணர்ந்து ஞானம் ஏற்படுகிற நிலை. ஸ்தூல சரீர அபிமானி விஸ்வஹா. இது ஜாகிரத அவஸ்தைன்னு தெரிஞ்சிருக்கும்.
சொப்பனம்னு வந்தீங்கன்னா சூக்ஷ்ம சரீர அபிமானி அவன் எப்படி அந்த கனவு உலகம் எப்படி படைக்கிறான்? எது அதுக்கு காரணம் என்ன? சோர்ஸ் என்ன? கனவுல ஒரு கனவு உலகம் படைக்கிறான், தூக்கத்துல ஒரு கனவு உலகத்தை படைக்கிறான்னா அதுக்கு எது சோர்ஸ்? ஜாகிரத அவஸ்தையில் அவன் என்னென்ன பார்த்தானோ, என்னென்ன கேட்டானோ, எந்த பதிவுகள் வாசனையாக இம்ப்ரெஷன்ஸாக இருந்ததோ அந்த இம்ப்ரெஷன்ஸ் வச்சுதான் அவன் என்ன பண்றான்? யாரு? தைஜஸக ஒரு உலகை படைக்கிறான். ஆனா என்ன தெரியாது? நான் படைத்த உலகம்னு தைஜஸுக்கு தெரிவது இல்லை. கனவு காண்பவனுக்கு கனவு என்பது தெரியாது. எப்படித்தான் பார்ப்பவன்? நித்தியம் சத்தியமா தான் அந்த உலகத்தை பார்க்கிறான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.